ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே போகிறோன்னா, நான் ஊர்லேருந்து பசங்களை பார்க்க போயின்னு இருக்கிறேன். நான் பசங்களுக்கெல்லாம் நான் வாங்கிட்டு போனேன். அங்கே போயிட்டு எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன். உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் பசங்களுக்கு நான் பிஸ்கெட்டு, பேரிச்சம்பழம் எல்லாம் எந்த பொருள் வாங்கினாலும் 2 வாங்குவேன். எப்போவுமே வாங்கிட்டு வருவேன். நான் ஊரில் வெளியில் வேலை பார்த்துட்ருக்கேன். என் பசங்களை பார்க்க போகிறப்போ எல்லாமே வாங்கிட்டு வந்து தருவேன். இந்த பிஸ்கெட்டு எல்லாமே வாங்கிட்டு வருவேன். என்னென்னா அப்போல்லாம் கொஞ்சமாக வாங்கிட்டு வருவேன். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரானா என் கூட ஒரு நாய்க்கோ சம்மந்தம் இல்லை, ஒரு மனுஷனுக்கோ சம்மந்தம் இல்லாத ஒரு ஜென்மம் பழகுச்சு. போன வருஷமும் அந்த ஜென்மத்துக்கு காசு கொடுத்து எல்லாம் செஞ்சேன். அந்த அந்த ஜென்மம் ஏமாற்றிடுச்சு. கேட்டால் கொடுத்த காசு இல்லை அப்படின்ட்டாங்க. சரி போட்டோம், எவ்வளோ நாளைக்கு வச்சு சாப்பிடுவாங்க. அதனால் நானும் சரி சைலண்ட் ஆகிட்டேன். என் கஷ்டம்தான் போச்சு, என்றைக்கும் என் அதிர்ஷ்டம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட். யாராக இருந்தாலும் பார்த்து பழகுங்க. ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, பார்த்து பழகுங்க. யார்கிட்டயும் கொடுத்தாலும் ரிட்டன் வாங்க முடியாது காசு. நீங்கள் உண்மையாக பழகினாலுமே ஆப்போசிட்டில் உண்மையாக பழக மாட்டாங்க. நீங்கள் பொய்யா பழகினீங்கன்னா ஆப்போசிட்டில் உண்மையாக பழகுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பொய்யா பழகிட்டு போயிடலாமேன்னு நினைக்குவோம். ஆனால் அது நம்மளுக்கு தான் பாவம். சரிங்களா? இது வந்து அமெரிக்கா சாக்லேட்டு. நான் வேலை பார்த்த இடத்துல அவங்க பையன் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. போன வருஷம் ஊருக்கு போகிறப்போ எனக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க. பசங்களுக்கு எடுத்துன்னு போய் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் அமெரிக்கா சாக்லேட் தான். இதுவும் அப்புறமா பால்கோவா எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. எடுத்துன்னு போய்ட்டு கொடுத்தேன். என் பசங்களுக்கு நான் போயிட்டா ஒரே சந்தோஷம். சரி நம்மளும் போயிடலாம், இன்னும் 2-3 மாதம் கஷ்டம். யாராக இருந்தாலும் அம்மா கூட இருந்தால் தானே பசங்களுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணின்னு இருக்கிறது எக்ஸசைஸ் பண்ணுறது தான். அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது நான் வாங்கி இங்கே வச்சு செஞ்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் குளிர் வந்ததுனால காலையில் எழ முடியறதில்ல. அதனால் அவன் எடுத்து செஞ்சுன்னுக்கிறான். ஏன்னா இங்கே திங்ஸ் நிறையா இருக்குது. இது நான் போகணும் அப்படின்னா எல்லாம் எடுத்துன்னு போகிறது கஷ்டம். அதனால் கொஞ்சம் எடுத்துன்னு போய் வீட்டில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் போட்டால் என் பையன் எடுத்து வச்சுன்னு விளையாடின்னுக்கிறான். சரி இருக்கட்டும். அப்புறம் அந்த கேக் எனக்கு தெரிஞ்ச அக்கா, இந்த கடையில் நான் செலவு வாங்குவேன். அவங்க என் பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க. எத்தனை பசங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. என் பையனுக்கு பிறந்த நாள் 16ஆம் தேதி பிறந்த நாள் வரும். சரி ஆன்லைனில் தான் ஃபேண்ட் ஆர்ட்ரு பண்ணேன். 3 ஃபேண்ட் ஆர்ட்ரு பண்ணேன், 2 ஷர்ட்டு ஆர்ட்ரு பண்ணேன். ஃபேண்ட் வந்துருச்சு, ஆனால் ஷர்ட்டு வரல. சரி அடுத்த வாரம் போகிறப்போ நான் இப்போ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். என் கையில் இருந்தது. இப்போ அடுத்த வாரம் போகிறப்போ எல்லாத்தையும் எடுத்துன்னு போக முடியாது. சரி இப்போ இருக்கிறது வரையும் எடுத்துன்னு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு நான் அடுத்த வாரம் வரப்போ ஷர்ட் எடுத்துன்னு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல்லேருந்து கால் வந்துச்சு. அவங்க மேடம் பண்ணியிருந்தாங்க. ஆதார் கார்டு பிடிக்க அவன் ஆதார் கார்டு ஒரு மிஸ்டேக்கு. ஆணுன்னு போன்ற விஜயராகவன் நான் தானே, ஆணுன்னு போடுறதுக்கு பதிலாக பெண்ணுன்னு போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்கள். இப்போ அதுக்கு தான் போகிறோம். அதை போயிட்டு மாற்றலாம். என் பசங்க இதுக்கு முன்னாடி போகிறான்னாங்க, அது மாற்ற முடியல. அதனால் சரி நம்மளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இந்த இடத்துல வழி இந்த வண்டி சென்டரில் போனோம். என் பையன் இதில் போனானே நானும் போயிட்டேன். அந்த பக்கம் அவன் தாண்டிட்டே என்னை பார்த்து சிரிக்கிறான். ஏன்னா அங்கே அட்டை சும்மா காவா மேலே அட்டை போட்டு வச்சுக்கிறாங்க. வரப்போ காமிக்கிட்டு இருங்க. அவன் தாண்டிட்டு என்னை பார்த்து சிரிக்கிறான். நான் எங்கே தாண்டுறேன்னா இல்லை அட்டை மேலே காலை வைக்கிறேன்னா. ஆனால் கால் வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக காவால் தான் போய் விழுந்துருப்பேன். நான் போகிறப்போ இந்த இடத்துல தான் ஆதார் கார்டு பிடிக்கிறது ஒரு இடம், அங்கே போயிட்டு டோக்கன் வாங்குறது ஒரு இடமா. அந்த இடம் எனக்கு தெரியல. என் பையன் வாமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டின்னு வரான். கூட்டின்னு வந்துட்டு அந்த காவா பார்த்துட்டு சிரித்தான். அதுக்கப்புறமா இறங்கி போகிறப்போ அவங்க ஒரு அண்ணா பார்த்துட்டு நான் எங்கே அதில் காலை வச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த அண்ணா அந்த கடையில் அதான் அந்த காவா பக்கத்தில் கடை இருக்குது. அந்த கடையில் இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அது வெறும் அட்டை தாம்மா, கால் வச்சிட்டு போகிற, இங்கே பாருங்கள் இங்கே நின்றுன்னு சொல்கிறாரு. நான் இங்கே நின்று இருக்கிறேன். நான் எங்கே கால் வச்சிடணுன்ட்டு அவர் சொல்கிறாரு. என் பையன் பார்த்துட்டு சிரிக்கிறான்.
அவன் சிரித்த உடனே எனக்கே டவுட் வந்துடுச்சு. நான் அதனாலேயே இங்கே பாருங்கள், இந்த ஓரமாக இருக்குல்ல, அந்த மேலே கால் வச்சு வந்துட்டேன். வந்துட்டு சமோசா கடை பார்த்தேன். அங்கே போயிட்டு பப்ஸு வடை எல்லாம் வாங்கிட்டு பசி எடுத்துக்கிச்சு. ஆனால் நான் சாப்பிட்ல, டைம் ஆகிடுச்சின்னு வந்துட்டேன். அதனால் பப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு என் பையனுக்கு பெல்ட் வாங்கலாம். எவ்வளோ பெல்ட்டு எது வாங்கி கொடுத்தாலும் வச்சுக்க மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறது, நம்ம கூட இருந்தால் தான் எல்லாமே பாதுகாப்பாக எடுத்து வைக்க முடியும். சரி இருக்கட்டும், அவங்க ஆசைக்கு நம்ம இப்போதைக்கு வாங்கி கொடுத்து தான் ஆகணும். அப்புறமா யூனிஃபார்ம் இல்லை, கிழிஞ்சிட்டு இருக்குதும்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி யூனிஃபார்ம் கடையில் போயிட்டு யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த துணி கடையில் தான் ஷார்ட்ரு கேட்டான்னு சொல்லிட்டு ஷார்ட்ரு இங்கே குளிர் எனக்கே நல்லாவே தெரியுது. சரி பசங்க எப்படி தாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். ஊருக்கு போகிறப்போ கால் பண்ணிம்மா ஷார்ட்ரு வேணும் அப்படின்னா, நான் ஆன்லைனில் கால் போட்டுக்கிறேன்டா, ஆர்டர் பண்ணிக்கிறேன், வந்தோடனே எடுத்துன்னு வந்து தரேன்டா அப்படின்னா, இல்லைம்மா எனக்கு இப்போயே வேணும் குளிருது அப்படின்னா. சரி ஒன்று மட்டும் ஆன் த வேன்னு வந்துடுச்சு, ஒன்று வந்து அப்படியே இருந்துச்சு, அதை கேன்சல் பண்ணிட்டேன். ஒன்று மட்டும் ஆன் த வேன்னு இருக்குது. சரி காசும் அமுச்சிட்டேன், அது என்ன பண்ண முடியாது, வரட்டும். வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்துப்போம், அப்படின்லாம் ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்து இந்த ஸ்கூல், என் பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு தான் இங்கே சொல்கிறேன். நானும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் இப்படியெல்லாம் வந்து எங்கள் கூட சுற்றலை. நாங்கள் படிக்கும் போதே நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு இப்படி சுற்றுறதா இதேடா அப்படின்னு சொன்னால் சிரிக்கிறான். போயிட்டு அவங்க மேடம் ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஹெச்எம் பார்த்து பேசுனதுக்கு அவங்க சொன்னாங்க, இங்கே போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஆதார் கார்டு பிடிக்க வந்துக்கிறாங்க, அங்கே போயிட்டு நீங்கள் கேளுங்க அப்படின்னாங்க. கேட்டதுக்கு சரி நான் இங்கே பிடிக்கலாமா அப்படின்னு, இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்க சொன்னாங்க. நான் போய் கேட்டதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு, ரிஜெக்ட் ஆகிட்டுக்குது அப்படின்னு சொன்னேன். சரி ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்தால் பிடிக்கலாம், அப்படி இல்லைனா ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் பிடிச்சி இது நாளைக்கெல்லாம் நாளன்னைக்கு மாறிடுமா அப்படின்னு சொன்னாங்க. பார்ப்போம். அதை பார்த்து எடுத்துன்னு வந்துட்டு அப்புறமா என் பொண்ணும் அங்கேயே ஸ்கூலில் தான் படிக்கிறா, அவளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த மாதம் நிறையா லீவ் போட்டாங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு பிடிக்க அது இதுன்னு எல்லாத்துக்குமே லீவ் போட்டாங்க. இப்போ நான் இருந்தேன்னா எல்லாத்துக்குமே நான் தான் சுற்றி இருக்கணும். அவங்கன்றதுனால அவங்க 2 பேரும் பார்த்தாங்க, அதுவும் குறை சொல்ல முடியாது. எங்கே போனாலும் என் பசங்களை 2 பேரும் நைட்டுன்னு தான் போவேன், ஊர்லேருந்து போயிட்டுனா. ஆனால் இந்த வாட்டி என் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு என் பையன் மட்டும், ஏன்னா அவனுக்கு ஆதார் கார்டு பிடிச்சி தான் ஆகணும், அதனால் அவனை கூட இட்டுன்னு போயிட்டேன் நான். அங்கே போயிட்டு மனேகர் ஆஃபீஸில் இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு கையெழுத்து வாங்கலான்னு போனால் மனேகர் ஆஃபீஸ் இல்லை. சரி எனக்கு பேங்க்கில் போயிட்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணலான்னு போனால் அதுவும் லிங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வர வழியில் என் பையன் ஐஸ் கேட்டான், ஐஸ் வாங்கிட்டு அப்புறமா எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போகிறோம், பசங்க இருக்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்வீட்டு, காரம், கேக்கு, 2 பிஸ்கெட் பாக்கெட்டு, லேஸு எல்லாம் வாங்கி எடுத்துன்னு எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போனோம். உங்களுக்கும் அதுதான் ஃப்ரெண்ட் சொல்கிறேன். நான் வந்து ஃப்ரெண்டுலான்னு அது ஒரு ஜென்மமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அந்த ஜென்மத்தை பழகி எனக்கு என் கையில் இருந்த காசு, என் கஷ்டத்தை புரிஞ்சிக்காமல் கஷ்டம்னு வந்து நிற்கிறப்போ நம்ம கூட இல்லாமல் போன ஜென்மங்களை பற்றி பேசக்கூடாது. இந்த ஷர்ட்டு தான் எங்கள் பசங்களுக்கு ஷர்ட்டு எடுத்தேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.